மேகதாது விவகாரம் தொடர்பாக கர்நாடக மாநிலத்தில் தற்போது பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால் வரும் 3ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவிற்கு இப்போதைக்கு வர வேண்டாம் என்று கர்நாடக முதலமைச்சர் கே சிவகுமார் இப்போது பேட்டி அளித்திருக்கிறார். அவர் முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவுக்கு வருவது தொடர்பாக இதுவரை எங்களுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வரவில்லை. இருந்த போதிலும் கர்நாடக மாநிலத்தில் இப்போது காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவால் 15,000 கனஅடி தண்ணீரை நாள்தோறும் திறந்துவிட வேண்டும் என உத்தரவிட்டிருப்பதால் இங்கு போராட்டங்கள் அதிகமாக நடைபெறக்கூடிய நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடகாவிற்கு இப்போதைக்கு வர வேண்டாம் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் கே சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். அதற்கு முன்னதாக சுமார் 1 மணி நேரம் முன்னதாக தமிழகத்தில் முதலமைச்சர் விஜய் கர்நாடகா செல்வதற்கான ஒரு 13 பேர் கொண்ட குழுவை அறிவித்தார். அது முதலமைச்சரின் செயலாளர்கள் செந்தில்குமார், லட்சுமி பிரியா, தலைமைச் செயலாளர் சாய்குமார், அமைச்சர்கள் ஆனந்த், ஆதவ், நிர்மல்குமார் உள்ளிட்டோரும் இந்த 13 பேர் கொண்ட குழு கர்நாடகத்திற்கு செல்கிறது என்று ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னதாக இந்த அதிகாரப்பூர்வ தகவல் வெளியானது. அதற்கு பிறகு கர்நாடக மாநில முதலமைச்சர் கே சிவகுமார் இப்போது பெங்களூரில் அளித்து வரக்கூடிய பேட்டியில் கர்நாடக மாநிலம் முழுவதும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவாலும் 15,000 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டு அதை எதிர்த்து மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் செய்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடக மாநிலத்திற்கு வருவது ஏற்புடையதாக இருக்காது என்பதால் அவர் வரவேண்டாம் என்று மறைமுகமாக தெரிவித்து கர்நாடக மாநில முதலமைச்சர் கே சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். தமிழக முதலமைச்சர் விஜய் கர்நாடக மாநிலத்திற்கு மேகதாது அணை பிரச்சனை தொடர்பாக செல்வதற்கு தமிழகத்தில் உள்ள பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். இடதுசாரி தலைவர்கள், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோரும் கர்நாடகாவிற்கு தமிழக முதலமைச்சர் செல்ல வேண்டாம், காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாக அது நடுவர் மன்றம், நதிநீர் மேலாண்மை ஆணையம், ஒழுங்காற்று குழு ஆகியவற்றின் உத்தரவை கர்நாடகா ஒருபோதும் மதிப்பதில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சர் அங்கு செல்வது தேவையா என்ற கேள்வி எழுந்தது. இருந்தாலும் இரு மாநிலங்களுக்கும் இடையே ஒரு நல்லெண்ண உறவை மேம்படுத்துவதற்காகவும் இரு மாநில மக்களிடையேயும் ஒரு பதற்றத்தை தணிப்பதற்கும் இந்த பயணம் உதவலாம் என்பதால் கர்நாடக மாநிலத்திற்கு முதலமைச்சர் விஜயின் ஒரு புதிய முயற்சியாக அங்கு செல்வதற்கு திட்டமிட்டிருந்தார். அது தொடர்பான இறுதிக்கட்ட ஆலோசனையும் இன்று சுமார் 1 மணி நேரம் முன்னதாக நடைபெற்று ஒரு அரை மணி நேரத்திற்கு முன் 13 பேர் கொண்ட குழு பட்டியலும் அரசு தரப்பில் வெளியிடப்பட்டது. இருந்த போதிலும் கர்நாடக மாநிலத்தில் முதலமைச்சர் விஜயின் நிகழ்ச்சி நிரல் அங்கு இறுதி செய்யப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் கர்நாடக மாநில முதலமைச்சர் கே சிவகுமார் அளித்த அந்த பேட்டியானது மிகுந்த அரசியல் ரீதியாக மிகுந்த ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இரு மாநில உறவுகள் இப்போது முதலமைச்சர் விஜயின் கர்நாடக மாநில பயணத்தால் சீரடையும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இப்போது வரவேண்டாம் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் கே சிவகுமார் தெரிவித்திருப்பது தமிழக மக்களை மட்டுமல்ல இரு மாநில உறவுகளிலும் ஒரு நெருடலை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை இப்போது உருவாகி இருக்கிறது. 100 ஆண்டுகளில் இல்லாத வறட்சி இப்போது கர்நாடகத்தில் நிலவுவதால் தங்களால் தண்ணீரை திறந்துவிட இயலாது என்றும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் அளித்த உத்தரவின்படி தண்ணீர் திறப்பது சாத்தியமே இல்லை என்பதால் இப்போதைக்கு அந்த உத்தரவை செயல்படுத்த இயலாது என்று காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுக்கு எதிராக கர்நாடக மாநில அரசு அந்த மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தது. தாக்கல் செய்த அடுத்த அரை மணி நேரத்தில் தமிழக முதலமைச்சர் கர்நாடகாவிற்கு வர வேண்டாம் என்று அம்மாநில முதலமைச்சர் கே சிவகுமார் தெரிவித்திருப்பதால் இன்னும் சில நிமிடங்களில் தமிழக அரசு தரப்பில் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் விஜய் கர்நாடக மாநிலத்திற்கு செல்கிறாரா அல்லது திட்டத்தை ரத்து செய்கிறாரா பயணத்தை என்பது குறித்து இன்னும் சில நிமிடங்களில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்திலும் மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த தமிழக முதலமைச்சர் விஜயின் கர்நாடக பயணம் தேவையற்றது என்று ஏற்கனவே கூறியிருந்தனர். இந்த சூழ்நிலையில் கே சிவகுமார் கர்நாடக மாநில முதலமைச்சர் தெரிவித்திருப்பது ஒரு புதிய திருப்பத்தை, ஒரு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. இப்போது முதலமைச்சர் கே சிவகுமார் அளித்த அந்த பேட்டியில் தற்போதைய சூழ்நிலையில் தான் தமிழக முதலமைச்சர் கர்நாடகத்திற்கு வர வேண்டாம், நமது விருந்தினருக்கு எந்த விதமான ஒரு அவமரியாதையோ பாதிப்போ ஏற்பட்டு விடக்கூடாது என்ற நல்லெண்ணத்தில் இந்த பயணத்தை மற்றொரு நாளில் தள்ளி வைக்கலாம் என்றும், இப்போதைய சூழ்நிலையில் அங்கு பல்வேறு அமைப்புகள், கர்நாடக மாநில அமைப்புகள் போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் தமிழக சிஎம் விஜய் கர்நாடக மாநிலத்திற்கு வருவது உகந்த சூழ்நிலையில் இருக்காது என்பதாலும் மற்றும் எந்த ஒரு உத்தரவையும் அவமதிக்கும் எண்ணம் கர்நாடகத்திற்கு ஒருபோதும் இல்லை என்றும், சிறிது காலம் நாம் காத்திருக்கலாம், உரிய நேரம் வரும்போது
இரு மாநில மக்களுக்கும் பலனளிக்கும் வகையில் இரண்டு மாநில முதலமைச்சர்களும் சந்தித்து ஆலோசிப்போம் என்றும் காவிரி விவகாரம் தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்னர் அளித்த பேட்டியில் கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார். இதில் மற்றொரு மிக முக்கியமான நிகழ்வாக முதலமைச்சர் விஜயின் கடைசி திரைப்படமான ஜனநாயகன் கர்நாடகாவிலும் திரையிடப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது மேகதாது விவகாரம் மற்றும் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட பிரச்சனைகளால் அங்கு உள்ள பல்வேறு அமைப்புகள், வாட்டாள் நாகராஜ் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள், விவசாய சங்கத்தை சேர்ந்த அமைப்புகள், அரசியல் கன்னட சல்வாலி அமைப்பின் கட்சியின் தலைவர் வாட்டாள் நாகராஜ் உள்ளிட்டோர் மாண்டியா உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த சூழ்நிலையில் ஜனநாயகன் திரைப்படமும் கர்நாடக மாநிலத்தின் பல்வேறு திரையரங்குகளில் ஓடுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் முதலமைச்சர் விஜயின் போஸ்டர்கள் கிழிக்கப்பட்டன. போராட்டங்களின் போது தமிழக முதலமைச்சர் நடித்த கடைசி திரைப்படமான ஜனநாயகனும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள திரையரங்குகளில் ஓடுவது நிறுத்தப்பட்டிருக்கிறது. பல இடங்களில் முதலமைச்சர் விஜய்க்கு எதிராகவும் அவருடைய திரைப்படத்திற்கு எதிராகவும் திரையரங்குகளின் முன்னும் போராட்டங்கள் நடந்து கொண்டிருப்பதால் அங்கு திரையரங்குகளுக்கு சேதம், பாதிப்பு மற்றும் தமிழ் ரசிகர்களுக்கு மோதல் ஏற்பட்டு விடக்கூடாது என்ற அடிப்படையில் இப்போது முதலமைச்சர் விஜய் நடித்த ஜனநாயகன் திரைப்படம் கர்நாடக மாநிலத்தில் அனைத்து திரையரங்குகளிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் முதலமைச்சர் விஜயின் பயணம், கர்நாடக பயணம் ஒரு பதற்றமான சூழ்நிலையில் அவருக்கு ஒரு அவமரியாதை ஏற்படுத்தக்கூடிய நிலையில் இருந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் அவர் இப்போது வர வேண்டாம் என்று கருத்து தெரிவிக்கிறேன் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார். இந்த சந்திப்பை ஒத்திவைத்து இன்னொரு நாள் சந்திக்கலாம். இந்த பிரச்சனைகள் ஓரளவு தீர்வு அடைந்த பிறகு, ஏனென்றால் கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத வறட்சி கர்நாடக மாநிலத்தில் நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் இப்போது போராட்டங்களும் விவசாயிகளுக்கு இடையே ஒரு கருத்து வேறுபாடுகளும் இருக்கக்கூடிய நிலையில் இரு மாநில முதலமைச்சர்களும் அங்கு பெங்களூரில் சந்தித்து பேசுவது உகந்த சூழ்நிலையில் இருக்காது என்பதால் தற்போதைய சந்திப்பை, பேச்சுவார்த்தையை தள்ளி வைக்கலாம் என்றும் சிறிது காலம் காத்திருந்து உரிய நேரம் வரும்போது இருவரும் கலந்து ஆலோசனை நடத்தலாம் என்று கர்நாடக மாநில முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் அளித்த இந்த பேட்டியில் தெரிவித்திருக்கிறார். கர்நாடகம் மற்றும் தமிழகம் ஆகிய இரண்டு மாநிலங்களுக்கு இடையே ஒரு பதற்றமான சூழ்நிலை நிலவி வரக்கூடிய நிலையிலும் முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் நடித்த கடைசி திரைப்படமான ஜனநாயகன் திரைப்படத்தை ஓடுவதற்கு கூட கர்நாடக மாநிலத்தில் உள்ள அந்த மக்கள் இப்போது அனுமதிக்காத சூழ்நிலையிலும் பல்வேறு கட்ட போராட்டங்கள், முதலமைச்சர் விஜய் உருவம் பொறித்த புகைப்படங்கள், ஜனநாயகன் பட போஸ்டர்கள் பல இடங்களில் சேதப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் தமிழக முதலமைச்சர் இப்போது கர்நாடக மாநிலத்திற்கு வருவது அவ்வளவு உகந்ததாக இருக்காது என்பதால் அவரது பயணத்தை ஒத்திவைத்து இரு மாநிலங்களிலும் ஒரு அமைதியான சூழ்நிலை உள்ள போது இரு மாநில நலன் கருதி நாம் அப்போது சந்தித்து பேசலாம் என்றும், கர்நாடக மாநிலத்தை பொறுத்தவரை இப்போது தண்ணீர் திறந்துவிட முடியாத சூழ்நிலை இருக்கிறது. மேகதாது அணை கட்டுவதே கர்நாடக மாநில மக்களின் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியும் என்றும் அந்த பேட்டியின் போது டி.கே. சிவக்குமார் தெரிவித்திருக்கிறார். இத்தகைய சூழலில் முதலமைச்சர் விஜயின் பயணம் ரத்து செய்யப்படுமா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்களில் தமிழக அரசு தரப்பில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது.